ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதிக சத்துக்கள் நிறைந்த பிரண்டை துவையல் எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். அதிக சத்துக்கள் மட்டும் இல்லைங்க, நல்ல ஒரு சுவையாகவும் இருக்குங்க இந்த துவையல். சுட சுட சாதத்துக்கு கூட தேவையான அளவுக்கு பிரண்டை துவையலை சேர்த்து கூடவே கொஞ்சம் நல்லெண்ணெயும் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க, நல்லா அருமையா இருக்குங்க. பிரண்டையை நல்லா வாஷ் பண்ணி சுத்தம் செய்து எடுத்துக்கலாங்க. இந்த பிரண்டை சுத்தம் செய்யறதுக்கு நம்ம 2 கையிலையும் நல்லா நல்லெண்ணெயை அப்ளை பண்ணி விட்டுக்குங்க. விரல் இடுக்குல கூட அப்ளை பண்ணி விட்டுக்குங்க. பிரண்டை ஓரங்கள்ல இருக்கிற இலைகள்லாம் நீக்கி விட்டு பிரண்டையை இப்படி உடைச்சி விட்டுக்குங்க. உடைச்சி இப்படி இழுக்கும் போதே நார் வந்துடும் பாருங்க. அந்த நாரை தனியா எடுத்துட்டு பிரண்டையை நல்லா உடைச்சி விட்டு எடுத்துக்குங்க. சுத்தம் செய்த பிரண்டையை குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துருக்கிற பிரண்டையை சேர்த்து விட்டுக்குங்க. பிரண்டையுடைய நிறம் மாறுற வரைக்கும் நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேம்லயே வறுத்து விட்டுக்குங்க. நிறம் மாறி வறுபட்டதுக்கு அப்புறம் எண்ணெயில இருந்து தனியா இந்த மாதிரி எடுத்து பிளேட்டுக்கு மாத்தி விட்டுக்குங்க. அடுத்து எந்த பவுல்ல பிரண்டை எடுத்தோமோ அதே பவுலால ஒரு அரை பவுல் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்து விட்டுக்குங்க. அதாவது 40 இருந்து 50 நம்பர் போல சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும், அதாவது கண்ணாடி பதத்துக்கு மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க. அடுத்து கூடவே 12 இருந்து 15 வரமிளகாவை சேர்த்துக்குங்க. இந்த துவையலுக்கு காரம்னு பார்த்தோம்னா நம்ம சேர்க்கிற இந்த வரமிளகா தாங்க. அதனால நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ப கூடவும் குறைக்கவும் சேர்த்துக்குங்க. 20 நம்பர் போல பூண்டை சேர்த்து சில நொடிகளுக்கு வதக்கி விட்டுக்குங்க. அடுத்து நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை சேர்த்து சில நொடிக்கு வதக்கி விட்டுட்டு கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. அரை மூடி போல துருவிய தேங்காவை சேர்த்துக்குங்க. மிக்சி ஜார்ல பல்ஸ் மோடுல 2 ஓட்டு ஓட்டி நான் சேர்த்திருக்கேங்க. நொடிகளுக்கு வதக்கி விட்டுக்குங்க. இடையில தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. வதக்கிய எல்லாத்தையும் பிளேட்டுக்கு மாத்தி விட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு நல்லா ஆற விட்டுக்குங்க. எல்லாம் நல்லா ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜாருக்கு மாத்தி விட்டுக்குங்க. தண்ணி கொஞ்சமும் சேர்க்காம துவையல் பதத்துக்கு அரைச்சி விட்டு எடுத்துக்குங்க. அவ்வளவுதாங்க, துவையலை ஒரு பிளேட்டுக்கு மாத்தி விட்டுக்குங்க. அடுத்து இந்த துவையலை நம்ம தாளிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு தாளிப்பு கரண்டில 2 டீஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, வரமிளகாவை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்து கடைசியா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சு விட்டுக்குங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே துவையல்ல சேர்த்து விட்டுக்குங்க. இந்த துவையல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. அதிக சத்து நீக்க நல்ல சுவையான இந்த பிரண்டை துவையலை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இது போல பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.